நினைவிருக்கிறதா 2020க்கு முன்பு அந்த நாட்கள் நாமெல்லாம் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு டிஃபன் சாப்பிட்டுவிட்டு ஆஃபீஸ் போவோம். மாலையில் நண்பர்களுடன் பார்க்கில் உட்கார்ந்து பேசுவோம், சினிமாவுக்கு போவோம், ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவோம். கல்யாணம், பார்ட்டி, கொண்டாட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. யாராவது நினைத்திருப்போமா ஒரு நாள் நாமெல்லாம் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டும் என்று, மாஸ்க் இல்லாமல் வெளியே வர முடியாது என்று, கைகளை அடிக்கடி சானிடைசர் போட்டு கழுவ வேண்டும் என்று, ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவிற்கு செல்ல அனுமதி வாங்க வேண்டும் என்று யாராவது நினைத்திருப்போமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அந்த நாள் வந்தது 2020 மார்ச் மாதம். கொரோனா வைரஸ் வந்துட்டு உலகம் முழுக்க பரவுது. இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். ஆரம்பத்தில் யாருக்கும் சரியாக தெரியாது. இது என்ன வைரஸ், எப்படி பரவும், என்ன செய்ய வேண்டும், எதுவுமே தெரியாது. பயம், பதற்றம், குழப்பம், எங்க பார்த்தாலும் ஒரே பரபரப்பு. முதலில் சீனாவில் ஆரம்பித்ததாக சொன்னார்கள். பிறகு இத்தாலி, அமெரிக்கா, பிறகு இந்தியாவிலும் வந்துவிட்டது. ஊடகங்களில் ஒரே செய்திதான், டிவியில் ஒரே செய்திதான், சமூக வலைதளங்களில் ஒரே பதிவுதான். பறவைகள் மூலமா பரவுது, வௌவால்கள் மூலமா பரவுது, சீன உணவு மூலமா வந்தது, காற்றில் பரவுது, பொருட்கள் மீது ஒட்டிக்கொண்டு வருது. இப்படி 1000 கதைகள். எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது, யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. அதற்கு பிறகு தொடங்கியது லாக்டவுன். முதலில் 21 நாட்கள் லாக்டவுன் என்றார்கள். 21 நாட்கள் கழித்து எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தோம். ஆனால் அது நீண்டது. மே மாதம் வரை, பிறகு ஜூன் வரை, பிறகு ஜூலை வரை, இப்படியே நீண்டு கொண்டே போனது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. காய்கறி வாங்கக்கூட போக முடியாது. கடைகள் எல்லாம் மூடப்பட்டன. பேருந்துகள், ரயில்கள் எல்லாம் நின்று போயின. சாலைகள் வெறிச்சோடின. ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவிற்கு போக வேண்டுமானால் அனுமதி வாங்க வேண்டும். காவல்துறையினர் சோதனை போட்டார்கள். எங்கே போறீங்க, ஏன் போறீங்க, என்ன வேலை என்று கேட்டு பர்மிஷன் கொடுப்பார்கள். நம்ம ஊருக்கே போக முடியாது, நம்ம ஆபீஸுக்கே போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம். ஆன்லைன் மீட்டிங், வெப்பின், ஜூம் இதெல்லாம் புதிதாக கற்றுக்கொண்டோம். மாஸ்க் இல்லாமல் வெளியே வர முடியாது. 1 அடி தூரம் இடைவெளி விட வேண்டும். கைகளை அடிக்கடி சானிடைசர் போட்டு கழுவ வேண்டும். வீட்டுக்கு வந்ததும் உடனே குளிக்க வேண்டும். பால் பாக்கெட்டை கூட கழுவி எடுக்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமையில் நாம் வாழ்வோம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இதெல்லாம் பெரிய துயரமில்லை. உண்மையான துயரம் வேறு. நம் சொந்தங்கள், நம் நண்பர்கள், நமக்கு பிடித்தவர்கள், அவர்களை இழந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பயங்கரமான செய்தி வரும். அவர் போயிட்டாராம், அவங்க அப்பாவுக்கு கொரோனா வந்து இப்போ ஐசியூவில் இருக்காராம், அவங்க அம்மாவை இழந்துட்டாங்களாம். நினைத்து பாருங்கள், அவர்களெல்லாம் இப்படி இறப்பார்கள் என்று நாம் நினைத்தோமா? நிச்சயமாக இல்லை. எங்கள் நண்பர் ஒருவர் வழக்கம் போலதான் இருந்தார். கொஞ்சம் காய்ச்சல், டெஸ்ட் பண்ணினால் பாசிட்டிவ், மறுநாள் மூச்சு திணறல், அடுத்த நாள் ஐசியூ, இன்னும் சில நாட்களில் அவர் இல்லை. அவரை காப்பாற்ற நினைத்தோம், ஆனால் முடியவில்லை. மருத்துவமனையில் படுக்கை கிடைக்கவில்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கவில்லை, மருந்து கிடைக்கவில்லை, எல்லாம் இல்லை. இன்னொரு குடும்பம், அப்பா, அம்மா, 2 குழந்தைகள். அப்பாவுக்கு கொரோனா, அம்மாவுக்கும் கொரோனா. 2 பேரும் ஒரே வாரத்தில் போய்விட்டார்கள். குழந்தைகள் அனாதையானார்கள். இப்படி எத்தனை கதைகள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை உயிர்கள்! நாம் அனைவரும் சேர்ந்து நிறைய பேரை இழந்தோம். இந்த பயங்கரமான நேரத்திலும் எங்களுடைய கிளினிக் வேலை செய்து கொண்டிருந்தது. ஆம், நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தோம். எங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தினால் எந்த தொற்று நோயையும் எதிர்கொள்ள முடியும் என்று. எங்களுடைய டாக்டர்கள், எங்களுடைய தெரபிஸ்டுகள், எங்களுடைய ஊழியர்கள் அனைவரும் தைரியமாக வேலை செய்தார்கள். எங்களுக்கு அந்த பயம் இல்லை. எங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தினால் எந்த தொற்று நோயையும் எதிர்கொள்ள முடியும் என்று. எங்களுடைய டாக்டர்கள், எங்களுடைய தெரபிஸ்டுகள், எங்களுடைய ஊழியர்கள் அனைவரும் தைரியமாக வேலை செய்தார்கள். எங்களுக்கு அந்த பயம் இல்லை. நாங்கள் தினமும் சில எண்ணெய்களை பூசிக்கொள்வோம். அந்த எண்ணெய்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அத்தியாவசிய எண்ணெய்கள், எசென்ஷியல் ஆயில்ஸ், அவை நம் உடம்பின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்தும். நிச்சயமாக எங்களுக்கும் கொரோனா வந்தது. அந்த தொற்று நோய் எங்களையும் பாதித்தது. ஆனால் அந்த பாதிப்பு ஒரு சாதாரண ஜுரம் போல வந்து சாதாரணமாக போய்விட்டது. கடுமையான காய்ச்சல் இல்லை, மூச்சு திணறல் இல்லை, மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நிலை இல்லை. ஒரு சாதாரண காய்ச்சல் சில நாட்களில் குணமாகிவிட்டது. இது எதனால்? எங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததால், நாங்கள் தொடர்ந்து எங்கள் சிகிச்சை முறைகளை பின்பற்றியதால், நாங்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்ததால். இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருந்தால் எந்த நோயும் நம்மை கடுமையாக பாதிக்க முடியாது. ஆனால் ஒரு கேள்வி, இனிமேல் இதுபோன்ற வைரஸ் நோய்கள் வராதா?
நிச்சயம் வரும். ஆனால் அடுத்த முறை வரும் நோய் இன்னும் கொடுமையானதாக இருக்கலாம். 2002இல் சார்ஸ் வந்தது, 2009இல் ஸ்வைன் ஃப்ளூ வந்தது, 2012இல் MERS வந்தது, 2014இல் எபோலா வந்தது, 2019இல் கொரோனா வந்தது, 2022இல் மங்கி பாக்ஸ் வந்தது. இப்படி புது புது வைரஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அடுத்த பெரிய தொற்றுநோய் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது இன்னும் பயங்கரமானதாக இருக்கலாம். அதற்கு மருந்து இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது? பயந்து வீட்டில் முடங்கியிருப்போமா அல்லது அதை எதிர்கொள்ள தயாராக இருப்போமா? இதேபோல் ஒரு நிலைமை நமக்கு வந்தால் நாம் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன நிலையில் உள்ளோம்? நம் உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கிறது? இதைத்தான் நாம் இப்போதே யோசிக்க வேண்டும். நோய் வந்த பிறகு மருந்து தேடுவதில்லை. நோய் வருவதற்கு முன்பே நம் உடம்பை தயார்படுத்த வேண்டும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர் போன்ற இயற்கை சிகிச்சை மையங்களில் சிகிச்சையின் முக்கிய நோக்கம் உடம்பை உள்ளிருந்து பலப்படுத்துவதுதான். நம் உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுதான். இங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள்: அக்யூபஞ்சர், உடம்பில் ஆற்றல் ஓட்டத்தை சீராக்கும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நரம்புகள் சீராகும். கப்பிங் தெரப்பி, தசைகளில் உள்ள பதைப்பு குறையும், நச்சுகள் வெளியேறும், இரத்த ஓட்டம் மேம்படும். ரிஃப்ளெக்ஸாலஜி, பாதங்களில் உள்ள அழுத்த புள்ளிகள் மூலம் உடம்பின் அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்பட உதவும். எசென்ஷியல் ஆயில் மசாஜ், அத்தியாவசிய எண்ணெய்கள் சருமத்தின் வழியாக உடம்புக்குள் சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். கைரோபிராக்டிக் தெரப்பி, முதுகெலும்பை சரிசெய்து நரம்புகளின் ஓட்டத்தை சீராக்கும். இந்த சிகிச்சைகள் அனைத்தும் நம் உடம்பின் இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை தூண்டுகின்றன. நம் உடம்பையே நம் பாதுகாவலனாக மாற்றுகின்றன. இனிமேல் வரும் நோய்கள் இன்னும் கொடுமையானதாக இருக்கலாம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு என்றால் பயந்து கொண்டிருப்பதில்லை, நம் உடம்பை உள்ளிருந்து வலுப்படுத்துவதுதான். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இப்போது ஒரு கேள்வி. உங்கள் உடம்பு எத்தனை நாட்களாக இந்த சமிக்ஞைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது? அந்த சமிக்ஞைகளை நீங்கள் கேட்கிறீர்களா? சின்ன சின்ன வலிகள், காலையில் எழுந்ததும் சோர்வு, இரவில் தூக்கம் வராது, அடிக்கடி கோபம் வருது, எதிலும் கவனம் செலுத்த முடியல, இவையெல்லாம் உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை சமிக்ஞைகள். இந்த சமிக்ஞைகளை நீங்கள் கவனிக்க தவறினால் ஒரு நாள் உங்கள் உடம்பு பேசுவதையே நிறுத்திவிடும். அப்போது என்ன நடக்கும்? உங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலை. இப்போது இன்று நாம் பேசிய இந்த விஷயங்களை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா? எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கா என்று கேள்வி. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். உங்களைச் சுற்றி யாராவது இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் உங்கள் கணவர், மனைவி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, பிள்ளைகள் யாராவது அடிக்கடி சோர்வாக இருக்கிறார்களா? யாராவது எப்பவும் களைப்பாக இருக்கிறார்களா? யாராவது தூக்கம் சரியில்லாமல் தவிக்கிறார்களா? யாராவது உடம்பெல்லாம் வலி என்று சொல்கிறார்களா? யாராவது எதிலும் ஆர்வமில்லாமல் இருக்கிறார்களா? அவர்களை ஒரு முறை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். ஒரு முறை வந்து பார்க்கட்டும். எங்களுடைய பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் அவர்களை முழுமையாக ஆராய்வார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அது நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்ததா இல்லையா என்று சொல்லிடுவாங்க. ஒருவேளை அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் நாங்கள் அதை சரி பண்ண உதவுவோம். ஒருவேளை அவர்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதற்கான சரியான வழியை சொல்லித் தருவோம். ஏனென்றால் எங்கள் குறிக்கோள் ஒன்றுதான்: நல்ல ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குவது. ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனது, அமைதியான குடும்பம், வெற்றிகரமான சமூகம். இதை உருவாக்க நாங்கள் தயார். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர், லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை நிரூபிக்க நாங்கள் தயார். இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் பதிருங்கள். ஏனென்றால் ஆரோக்கியமான உடல் மட்டுமில்லை, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதும் நம் கையில்தான் இருக்கிறது. இப்போது நாம் பேசிய இந்த விஷயங்களை வெறும் தகவலாக மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். இந்த அறிவுரையை பயன்படுத்தி உங்கள் உடம்பை வலுப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும் உங்கள் நண்பர்களுக்கு உதவுங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம். இங்கே வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே மிச்சம். அந்த வெற்றி உங்களுடையதாகட்டும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் சந்தோஷமாக வாழவும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளமையோடு, வலிமையோடு, வளத்தோடு நீண்ட நாள் வாழ எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.